இருவரின் உறக்கத்தையும் கலைக்கும்படியாக அந்த அறைக்குள் வந்து நின்றாள் தீப்தி. இருவரும் ஒரே கட்டிலில் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு படுத்திருப்பதை கண்டவள் வெளியில் சென்று எதுவும் தெரியாததைப் போல சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். சிறுவர்கள் விளையாட்டை சம்யுக்தா விளையாடிக் கொண்டிருக்க அவர்களுக்கு சற்று தொலைவிலிருந்து சம்யுக்தாவையே தவறான பார்வை பார்த்து கொண்டிருந்தான் ஒருவன். அவனை முறைத்து கொண்டு அவன் அருகில் எழுந்து சென்றான் தீரன். ஹலோ மிஸ்டர், என்ன அங்க லுக்? திமிராக கேட்க அவனுக்கோ தீரனின் ஆளுமையான முகத்தைக் கண்டு பயம் வந்து பதில் பேச முடியாமல் திணறினான். இனி அவளை எங்க நின்னாவது பாக்குறத பார்த்தேன், கண்ணு இல்லாம ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன் ராஸ்கல். அவனை மிரட்ட அவன் அடுத்த நொடி மரண பயத்தில் அவ்விடத்திலிருந்தே ஓடிவிட்டான். அதற்குள் தீரனை தேடி காணாமல் தவித்தாள் சம்யுக்தா. யுகா, யுகா! சம்யுக்தாவின் குரல் கேட்டு அவள் பக்கம் ஓடினான் தீரன். வந்துட்டேன் பேபி, இங்கதான் இருக்கேன். எங்க போனீங்க யுகா? தனியா இருந்தா எனக்கு பயமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இனி எங்கேயும் போகாதீங்க, என் கூடவே இருங்க. அவனின் கைகளை அழுத்தி பிடித்து கொண்டாள் சம்யுக்தா. சரி சரி, எங்கேயும் போல, உன் கூடவே இருக்க. தீரன் கூறிக்கொண்டே அவளை மற்ற இடங்களை சுற்றி பார்க்க அழைத்து சென்றான். அங்கிருந்து ஸ்னோ ஹவுஸ் பக்கம் சென்றார்கள். அதை பார்த்ததும் தீரன் வேறு பக்கம் திரும்பினான். யுகா, 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 பிளீஸ் யுகா, என்னை இதெல்லாம் அழைச்சிட்டு போறீங்களா? அவள் கெஞ்சி கொண்டிருந்தாள். ஏன் மறுபடியும் ஃபீவர் வந்து கிடக்கணுமா? அங்க ரொம்ப குளிருண்டி. அவனிடம் அடம் செய்து கொண்டு அதையெல்லாம் காதில் வாங்காதவளாய் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள் சம்யுக்தா. யாருக்கும் இதுவரை அடங்கி போகாத தீரன் முதல் முறையாக அந்த சிறு பெண்ணின் அடத்திற்கு அடங்கித்தான் போனான். சரி போலாம், முகத்தை அப்படி வச்சுக்காதவா. அங்கு அழைத்து சென்றவனை சம்யுக்தா சந்தோஷத்தில் அணைத்து கொண்டாள். உள்ளே செல்வதற்கான கோட் மற்றும் கிளவுஸுகளை எடுத்துக்கொண்டு ஷூவையும் போட்டுக்கொண்டு இருவரும் உள்ளே நுழைய அங்கு கொடுக்கப்பட்டிருந்த அனைத்தும் தீரனுக்கு கச்சிதமாக பொருந்து இருந்தது. ஆனால் சம்யுக்தாவிற்கு தான் அனைத்தும் தொலதொலவென இருந்தது. அவற்றை அணிந்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்த சம்யுக்தாவை கண்டு சிரித்து கொண்டிருந்தான் தீரன். சிரிக்காதீங்க யுகா, உங்களுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா தந்திருக்காங்க, எனக்கு மட்டும் பாருங்க எல்லாமே இப்படி லூசா இருக்கு. முகத்தை சுருக்கி வைத்துக் கொண்டு கூறினாள். நீயும் நேரத்துக்கு ஒழுங்கா ஹெல்த்தியா சாப்பிட்டீன்னா உனக்கும் என்ன போல கரெக்டா இருக்கும் எல்லாம். சரி, அப்ப நாளையில இருந்து நானும் கரெக்டா சாப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஆகிடுறேன். அப்போ என்ன அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவீங்களா? கண்டிப்பா. தீரன் அவளை ஸ்னோ ஹவுஸிற்குள் அழைத்து சென்றான். அங்கு சென்றவுடன் அந்த இடம் அவளுக்கு பிடித்து போக சென்ற இடத்தையே மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டு வந்தாள் சம்யுக்தா. அங்கிருக்கும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டும் சில இடங்களில் டான்ஸ் ஆடிக்கொண்டும் பல இடங்களில் அங்கு கொட்டப்பட்டிருந்த வெள்ளை மண் துகள்களை தூக்கி அவளின் மேல் அவளை போட்டுக்கொண்டும் தன்னை மறந்து மகிழ்ச்சியில் திரிந்து கொண்டிருந்தாள். அவளின் மகிழ்ச்சியை அருகிலிருந்து சலிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தீரன். நல்ல வேலை அவளை எங்க கூட்டிட்டு வந்தேன், இல்லைன்னா இவளோட இந்த சந்தோஷத்தை பார்த்திருக்க முடியுமா என தன்னை விட்டு தொலைவில் இருந்த சம்யுக்தாவை பார்த்து மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் அவர்கள் அங்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று இருவருக்கும் தெரியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் சம்யுக்தாவிற்கு குளிரெடுக்க தன் அருகில் தீரனை தேடியவள் அவன் சற்றே விலகி இருக்க நேராக அவனிடம் சென்று அவனை இறுக கட்டிக்கொண்டாள். என்ன யுகா, இவ்ளோ குளிருது, யார்கிட்டயாவது சொல்லி இந்த ஏசிய கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க யுகா. இங்க எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க பேபி, நம்ம தான் குளிர்னா வெளியே போகணும். ஏன் நீ இங்கே இருக்கணுமா? இங்க இருந்து வெளியே போக வேண்டாமா உனக்கு? இந்த இடம் அவ்வளவு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குதான், இங்க இருக்கணும் தான், ஆனா ரொம்ப குளிருதே, என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா உன்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் வரும். நீ இப்படி அடம் பண்ணி இங்கேயே இருக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? அதனால இப்ப இங்க இருந்து போவோம், இன்னொரு நாள் நம்ம வரலாம். நிஜமா என்ன இன்னொரு நாள் இங்க கூட்டிட்டு வருவீங்களா யுகா? நிச்சயமா கூட்டிட்டு வருவேன் பேபி, ஆனா அதுக்கு நீ இப்போ இங்க இருந்து வெளியில வரணும். என் பேச்சை கேட்டு வெளியில வந்தனா நானும் உன்னை இங்க இன்னொரு நாள் கூட்டிட்டு வருவேன் என அவன் கூறி முடித்த அடுத்த நொடியே அவன் கைகளை பிடித்து தர தர என இழுத்துக்கொண்டு வெளியேறும் இடம் தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா. எங்கடி இழுத்துட்டு போற?
வெளிய போலான்னு நினைச்சுதான் வந்த யோகா. ஆனா இங்க வெளியில போறதுக்கு கதவே இல்லையே. நம்ம எந்த வழியா வந்தோன்னு கூட எனக்கு மறந்து போச்சு என பாவமாய் உதட்டை பிதுக்கி கூறிக்கொண்டிருந்தவளை ரசித்தவன் அவர்கள் நின்றிருந்த இடத்தின் பக்கத்திலேயே சுவரோடு சுவராக இருந்த கதவை தட்டினான். வெளியிலிருந்து கதவு திறக்கப்பட்டதும், கதவெல்லாம் இங்க இப்படித்தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்களா? அந்த கேள்வியில் சிரித்தவன் ஆமாம் என்ற ரீதியில் தலையசைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை பொருட்களையும் அவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு அந்த ஸ்னோ ஹவுஸிலிருந்து வெளியேறினான். எதிரில் தெரிந்த ஹோட்டலை நாக்கில் எச்சி ஊற பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் சம்யுக்தா. பேபி பேபி இருமுறை அழைத்தவன் அவளிடமிருந்து பதில் வராததால் திரும்பி அவளை பார்க்க சம்யுக்தாவோ எதிரில் தெரிந்த ஹோட்டலில் ஒருவர் பரோட்டா உண்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு நின்றவள் தீரன் அழைத்ததை கவனிக்கவில்லை. இவ என்னது இப்படி பார்த்துட்டு இருக்கா? அவள் கண் பார்க்கும் திசையை கணக்கிட்டு அந்த திசை நோக்கி தன்னுடைய பார்வையையும் செலுத்தினான். அவள் பரோட்டாவை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து சிரித்துக் கொண்டவன் அவளிடம், உனக்கும் பரோட்டா வேணுமா பேபி? அவள் ஆம் என்று தலையசைத்திட இருவரும் அந்த ஹோட்டலுக்குள் சென்றனர். அவளுக்கு ஒரு செட் பரோட்டாவை ஆர்டர் செய்தவன் அவனுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்து அதிலும் கொஞ்சம் அவளுக்கு கொடுத்து ருசி பார்க்க வைத்துவிட்டு இருவரும் உண்டு முடித்து எழுந்தனர். ஒரு வழியாக அந்த நாள் முழுவதையும் மாலிற்கு சென்று கழித்தவர்கள் இரவு உணவையும் வெளியே முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். அந்த நாளின் அலுப்பில் அவள் படுத்தவுடன் உறங்கி போக தீரன் தான் தூக்கம் வராமல் அவளையே பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தான். எப்படி இருந்த என்ன நீ எப்படி மாத்தி வச்சிருக்க தெரியுமாடி? வர வர உன்னை ரொம்ப பிடிச்சு போகுதுடி எனக்கு. உன்னால நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன் என அவனின் மாற்றத்தை அவனே உணர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தவன் எப்போது உறங்கினான் என்று தெரியாமலேயே உறங்கி போனான். மறுநாள் விடியலில் வழக்கத்திற்கு மாறாக இருவருமே உறங்கிக் கொண்டிருக்க இருவரின் உறக்கத்தையும் கலைக்கும்படியாக அந்த அறைக்குள் வந்து நின்றாள் தீப்தி. இருவரும் ஒரே கட்டிலில் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு படுத்திருப்பதை கண்டவள் வெளியில் சென்று எதுவும் தெரியாததைப் போல சத்தமிட்டு கொண்டிருந்தாள். தீரா, தீரா! யாரோ தன்னை அழைப்பது போல குரல் கேட்க உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தவன் அறை வாசலிலிருந்து சத்தம் வருவதை கவனித்து எழுந்து வாசலுக்கு சென்றான். அங்கு தீப்தியை கண்டான். வா தீப்தி. சாரி, தூங்கிட்டேன். கீழே வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆக்கிட்டு வந்துடுறேன். பிறகு தன் அறைக்குள் சென்றான். பாத்ரூமிற்குள் சென்றவன் குளித்து தயாராகி கீழே சென்றான். இருவரும் ஏதோ பேசிக்கொண்டே காஃபி அறிந்து கொண்டிருக்க சம்யுக்தாவும் தயாராகி கீழே வந்தாள். என்ன தீரா, எப்பவும் பெர்ஃபெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு கிளம்புறவ இன்னைக்கு இப்படி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்க? ஆபீஸ் போகணும் என்று அவள் கூறியதை கேட்ட சம்யுக்தா தீரனை பாவமாக பார்த்தாள். தீரனும் சம்யுக்தாவை பார்த்து கொண்டிருந்தான். ராதாக்கா, இங்க கொஞ்சம் வாங்கல. ராதா அங்கு வந்தாள். தீரன் வர வரைக்கும் இவளை நீங்க பாத்துக்கோங்க, நாங்க இப்போ ஆபீஸ் போறோம். தீப்தி தீரனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். தீரனும் அவள் இழுத்த இழுப்பிற்கு வாசல் வரை சென்றவன் சட்டென அவள் கையில் இருந்த தன் கையை உருவிக்கொண்டு ஏதோ உள்ளுணர்வு தோன்ற திரும்பி சம்யுக்தாவை பார்த்தான். கேளுங்க Falling for the Girl audio series உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.